ஆலங்குடி அருகே பொயனாபாடி செல்லியம்மன் கோவில் கோபுரம் சரிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். அருள், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பயணப்பாடி கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தில் புகழ்பெற்ற ஆண்டவர் செல்லியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் பல மாநிலங்களை சேர்ந்த கோயில்களாக வழங்குகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையில் கோபுரம் முற்றமாக நனைந்து விழுந்தது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த அதிக மழை காரணமாக கோயில் கோபுரம் சரிந்து விழுந்துள்ளது. அங்கு படுத்திருந்த ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு கோபுரம் விழுந்ததை கூடவே பொதுமக்கள் வந்து கோயில் பார்த்துட்டார். அப்போது கோபுரம் முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளது. இதனால் இக்கோயிலுக்கு ஊர் குலதெய்வ குற்றமாகுமோ என்ற குழப்பத்தில் பெண்களும் ஆண்களும் உள்ளனர். அது மட்டுமின்றி கடந்த மாதம் திருமாவளவன் பிறந்தநாள் விழா அங்கு கொண்டாடப்பட்ட திருமாவளவன் தாமி தேர்தல் தேவை என்று குறிப்பிடத்தக்கது. தமிழக சித்தக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தொழிலாளர் அமைச்சர் கணேசன் அவர்களின் குலதெய்வ கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.